100 பேருக்கு டிவி வந்து நம்ம பிரீசா பிராண்ட்ல இருந்து கொடுக்க போறாங்க. வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம் வந்துட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலோகிராஃபிக் 3D. இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9999 ரூபாய் மட்டும் தான் வந்துட்டு. Black Diamond வெர்ஷன் 2.0. 100 பேருக்கு டிவி கொடுப்பேன். இது நான் என் பிசினஸ் மேல ஏமால பண்ற சத்தியம் வந்துட்டு வெறும் 32000 ரூபாய்க்கு கொடுத்துறோம். ஓகே ஓகே. 55 இன்ச் ஆண்ட்ராய்ட், இன்டர்நெட், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே இருக்குது இதுல வந்துட்டு. 75 இன்ச்சஸ் வந்துட்டுங்க. இந்த டிவி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேமிங் ப்ராசஸர் வந்து அல்டிமேட் அள்ளி கொடுத்துருச்சு வந்துட்டு. இங்க பாருங்க, அதுல வந்து பயங்கரமா தெரியும், நல்லா இடி விழுகிற மாதிரி தெரியும். அதுல எல்லாம் இவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளி வேஸ்ட். எங்க தாத்தாவை புதைக்கிறப்ப இந்த ரிமோட் எல்லாம் தூக்கி புதைச்சிட்டோம். செல்போன்ல இருந்து ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. தமிழ் 4K சாங்ஸ் கேஷ் ஆன் டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்காங்க. யூடியூப் வரலாறுலேயே பார்த்தீங்கன்னா வந்து முதல் முறையாக 100 பேருக்கு டிவி வந்து நம்ம பிரீசா பிராண்ட்லேருந்து கொடுக்க போகிறாங்க. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய செட்டப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஷோரூம்லேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டிவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பூரில் பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரீசா டிவி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து வாரண்டியோட, ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டிவி பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக லான்ச்சும் பண்ணியிருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட ஹரி பிரதர் இருக்காங்க. ஹாய் ஹரி பிரதர், என்ன பிரதர் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, எப்படி இந்த செட்டப்பை எப்படி பண்ணீங்க? ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட மாடல்ஸ் வந்துட்டு சிலது அப்கிரேட் பண்ணியிருக்கோம், சிலதுல பேசிக்காக ஒரு மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. சில பேர் இன்னும் பேசிக்கை பற்றி கேட்குறாங்க, சில பேர் அப்கிரேடை பற்றி கேட்குறாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 30 மாடல்ஸ் இருக்கு. பேசிக்ல இருந்து ஹை எண்ட் வரைக்கும் டாப் எண்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது வந்துட்டு. ஸ்லிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 24 இன்ச் வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் கூட நீங்கள் 75 இன்ச் கண்டிப்பாக எடுப்பீங்க வந்துட்டு. அதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்பு தான் நம்ம பிரீசா டிவி. இவங்க பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு, அப்புறம் வேலூர், சென்னை, பெங்களூர், எல்லா இடத்துலையும் கால் பதிச்சிட்டிங்க. ஸோ எங்கே போனாலும் பிரீசான்றது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரீசா டிவி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இங்கே வந்து பின்னாடி வீடியோஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குன்னு பாருங்கள், செமையாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 32 இருந்து இருக்குங்க. இல்லை கண்டிப்பாக 24 வச்சுருக்காங்க சில இடத்துல. பட் அது பெரிய யூஸும் இல்லை. பட் அது வந்து ஒரிஜினல் கிடையாது, அசம்பிள் எல்லாமே வந்து சரிங்களா. பக்கா அது என்னென்னா பக்கா சைனா இல்லை. உண்மையாகவே வந்து 24 இன்ச்சஸ் எந்த பிராண்ட்லேயுமே கிடையாது. நாங்கள் அது மோஸ்ட்லி எடுக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த பேனல்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் சைனா வந்துட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சஸ் வேண்டாம். ஏன்னா அந்த சின்ன டிவியில் நீங்கள் டிவி பார்க்குறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு டிவி வாங்குற பட்சத்தில் வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்போமோ அந்த ப்ரிஃபரன்ஸ் தான் நம்ம மக்களுக்கு, எங்கள் மக்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் வந்துட்டு. அதாவது எங்களுடைய ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அப்போ 24 இன்ச்சஸ் கம்மியாக இருக்கும், 32 இன்ச்சஸும் வந்து அதிகமாக இருக்கும். நீ வந்து அப்போ ஏன் 32 வச்சுருக்க, காசு அதிகமாக கொடுத்துல நாங்களும் வாங்குகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் வந்து பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ 24 வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு இதுக்கு முன்னாடி வந்து மற்ற இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க, 32 இங்கே என்ன ரேட்டு கொடுக்குறாங்கன்றதே நம்ம கேட்டுடலாம். 100 பேருக்கு இந்த வீடியோவில் டிவி வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. ஓகே பிரதர். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 32 இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்டா நீ ஹரி நீ 24 இன்ச்சஸ் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 24 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5500 6000 ரூபாய்க்கு நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருந்தோம் வந்துட்டு. 3 சேனலுக்கு முன்னாடி போய் பாருங்கள் வந்துட்டு 6000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். பட் இந்த டிவி வந்துட்டு நம்ம வெறும் 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 8500 தான். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் டைப் வந்துட்டு வெறும் நீங்கள் டிவியில் கேபிள் அது இதுன்னு மட்டும் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த டிவி 8500 வரும். 2500 எக்ஸ்ட்ரா போட்டாலே போதும் உங்களுக்கு. 32 இன்ச்சஸ் ஆமாம் 32 இன்ச்சு கொடுத்துறோம், செவத்துலேயே மாட்டி கொடுத்துறோம். இதுக்கு வெறும் 500 உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா வாங்குறோம். எதுக்குன்னா இந்த 8500 எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்கிறதா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிக்கு மட்டும் 8500 ரூபாய்க்கு மட்டும் 500 எக்ஸ்ட்ரா வாங்க போகிறோம் நம்ம வந்துட்டு. இந்த மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதிலே ஸ்மார்ட்
ஆண்ட்ராய்டு இன்டர்நெட் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை, இன்டர்நெட், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே இருக்குது வந்துட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 9.0 ஆண்ட்ராய்டு வெர்ஷன். ஓகே. அதனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிவி வந்துட்டு வெறும் உங்களுக்கு 9,990 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இது வெறும் ஆண்ட்ராய்டு இன்டர்நெட். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ். இங்க பாருங்க தாளம் போட்டு காமிக்கிறாரு, தக்கிட்டன்னு. இல்ல அந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே. அதே மாதிரி சைடுல இருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எந்த விதமான ஷேட் இருக்காது. நீங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க எடுக்கணுங்கிற பட்ஜெட்ல வந்துட்டு இந்த டிவி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 9,990 ரூபாய் மட்டும்தான் வந்துட்டு. இது விட இது அப்கிரேட் ஆயிருக்கு. அப்படிங்களா? ஆமா. இதுல வந்து சில என்ன வித்தியாசம் இருக்குங்க பிரதர்? இல்ல வித்தியாசம்ல இல்ல. அது வந்து 9 வெர்ஷன், இது வந்து 11 வெர்ஷன். 11 வெர்ஷன் வந்து அதிகமாயிருது. ஆமா. இப்போ மொபைல் வந்து அப்டேட் ஆகிற மாதிரி டிவி அப்டேட்டு நல்லா இருக்குல்ல. ஸ்லிம் டைப். இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு கொஞ்சம் காமிங்களேன் மக்களுக்கு வந்துட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் இந்த பேனலோட இது, இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், இது இந்த அளவு ஸ்லிம். பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும் தெரியுங்களா, முகம் பார்க்குற கண்ணாடி. ஸோ அந்த சைஸில் தான் இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சைட்லேருந்து பார்த்தாலும் எந்த விதமான உங்களுக்கு அந்த இதுவுமே தெரியல. சைட்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வியூ தெளிவாக தெரியுது. இதில் 11 வெர்ஷன், 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இது வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. இது வந்து அப்கிரேட் ஆகல. ஆனா நான் வந்து அப்கிரேட் ஆயிடுச்சுங்க, நீங்க வந்துட்டு 500 எக்ஸ்ட்ரா கொடுங்கனால சொல்ல மாட்டேன். இதுவுமே வந்துட்டு 9,990 ரூபாய். அது அப்கிரேட் ஆகல, இது அப்கிரேட் ஆயிருக்கு. ஆச்சு அப்படின்னா 11 வருஷம் 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் கேஷ் ஆன் டெலிவரி. இதுக்கு வந்து ஃப்ரீ இன்ஸ்டலேஷன், ஃபிட்டிங் எல்லாமே இருக்குது வந்துட்டு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்கிரேடடு வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,499 ரூபா. ஐ மீன் வெறும் உங்களுக்கு 500 ரூபா ஜாஸ்தி வரும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் 11 வெர்ஷன், 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைஃபை மாடல்ஸ் அப்படிங்கக்கூடிய 16:9 ரேஷியோ அப்படிங்கிற கலர் கிளாரிட்டியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீஸால பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0. ஓகே. பிளாக் டைமண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லாம் நம்ம அக்யூரேட்டாக தெரியும், நல்லா இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே வாங்க, இந்த இடத்துல கருப்பு எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலாக எதுக்கு லோட் ஆகுதுன்னா ஒய்ஃபைல கிட்டத்தட்ட அவ்வளோ டிவிஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து லோட் ஆகிட்டே இருக்குது. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு 32 இன்ச் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நல்லா கேட்டுங்க, இந்த டிவி வாங்குங்க. என்னோட 32 இன்ச்சஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் டிவி. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2GB RAM, 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிம்னஸ் வந்து நம்ம செல்ஃபோனோட ஸ்லிம்னஸ் கம்பல்சரி இருக்கும். இங்கே வந்து பார்த்துக்குங்க, இவ்வளோதான். அதோட ஸ்லிம்மாக தான் இருக்குது. இந்த பேனல்ஸ் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேருந்து பேசினாவே ரன் ஆகும். என்னடா நீ பேசுகிற, எனக்கு புரிய மாட்டேது. செல்ஃபோன்லேருந்து நீங்கள் பேசினாவே ரன் ஆகும். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம். காசு கொடுத்தா போதும். நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதில் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸ், அதே மாதிரி அமேசான் பிரைம், யூடியூப், அதே மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு டிவி ஆக்சஸ் எல்லாமே இருக்குது வந்துட்டு. இதை வந்து நீங்கள் இந்த ரிமோட் எல்லாம் வந்துட்டு எங்கள் தாத்தாவை புதைக்கிறப்ப இந்த ரிமோட் எல்லாம் தூக்கி புதைச்சிட்டோம். செல்ஃபோன்லேருந்து ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இது வெறும் 10,499 ரூபா. ஐ மீன் 10,500 ரூபாய்க்கு வந்துட்டு இன்ஸ்டலேஷன், ஃபிட்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம வந்துட்டு. இந்த டிவி வந்துட்டு 32 இன்ச்சு. அடுத்தது அப்படியே வந்துருங்க, கேஷ் ஆன் டெலிவரியோட உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஸோ அடுத்து வந்து 42ங்களா 40ங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சஸ். 40. இதில் நிறைய பேர் கேட்பாங்க வந்துட்டு, ஹரி 43 இன்ச்சுக்கும் 32க்கும் நடுவில் என்ன சைஸ் இருக்குன்னு. இந்த 40 இன்ச் இருக்குதுங்க. அந்த கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி இவரை பற்றி சொல்லுங்கள், இவரை பற்றி சொல்கிறக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்றைக்கி நிறைய இடத்துல இந்த டிவி 40 இன்ச்சு விழுந்து கேட்டுட்டு இருக்கீங்க, விழுந்து வாங்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் இது வந்து 12,999 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12,999 ரூபா கொடுத்து எடுக்கிறப்போ 1GB RAM, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜோ அதே மாதிரி பாருங்க. டட்னா கண்டிப்பாக பிளிங்க் ஆகும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு இடத்துல 40 இன்ச்சஸ் வாங்குறீங்கன்னா சைடில் நின்று இதில் பாருங்கள், ஒயிட் ஷர்ட் கண்டிப்பாக அடிக்கும் வந்துட்டு. கிளாரிட்டி அக்யூரேட்டாக இருக்காது. சைடில் கண்டிப்பாக பீடிங் வரும். கிளாரிட்டியோட சவுண்ட்ஸ் கம்பல்சரி கம்மியாக தான் இருக்கும். என்னடா இத்தனை பிராண்டு, உங்கள் பிராண்டு இவ்வளோ தூரம் காரி துப்பிட்டு இருக்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. எல்லா 40 இன்ச்சு நான் எங்களோட தவிர்த்து நீங்கள் எந்த பிராண்டை வாங்கினாலும் 40 இன்ச்சோட கெதி இவ்வளோ தான் வந்துட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச் டீப் ப்ரொமோட் தான் வந்துட்டு. எப்பயுமே வந்துட்டு நான் என்னோடதுல நான் ப்ரொமோட் பண்ணுறதே கிடையாது வந்துட்டு. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12,999 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு. இதை விட இல்லைங்க, இது வேண்டவே வேண்டாங்க. நான் என்னோட ரெக்கமெண்டுக்கு நான் இது வேண்டாம் தான் சொல்லுவேன் நான் வந்துட்டு. சில பேர் வந்து நீங்கள் இல்லைங்க ஹரி எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு வெறும் 2,000 ரூபா தானே, அது கூட நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட கொடுங்க வந்துட்டு இந்த டிவி எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ வருது? இது வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 14,999 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி மாடல், 4K வராது வந்துட்டு. 2160 கம்பல்சரி சப்போர்ட் ஆகாது வந்துட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும், இது
இதில் வந்து தகிடத்தால வந்து உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்க, அதில் வந்து பயங்கரமாக தெரியும், நல்லா இடி விழுகிற மாதிரி தெரியும் அதிலெல்லாம். நான் வந்துட்டு தட்டி உடச்சி நம்பி காமிக்கிறனால சத்தியமாக சொல்ல மாட்டேன். இதில் தட்டினா அந்த பிளிங்கிங் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் நின்று பார்க்குறீங்க அப்படின்னா ஒயிட் ஷேட் வராது. நம்ம வரல, நான் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறக்கு வேண்டி தரம் கம்மியாக கொடுப்பேன்ட்டாலும் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14,999 43 இன்ச்சு 4K டிவி ஹோம் தியேட்டர் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. வந்துட்டு எனக்கு புரியல 4K டிவி எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அதில் இந்த இடத்துல ஒட்டியிருக்காங்க 4K அப்படின்னு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிளேயர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எழுதியிருப்பாங்க எப்படி எல்ஜி 4K அப்படிங்கக்கூடிய வீடியோவை ஓடுறத மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க. ஓடுறது மக்கள்கிட்ட காமிக்கிறது மேட்டரே கிடையாதுங்க. ஈஸியாக வீடியோவில் எடிட்டிங் பண்ணி தூக்கி வச்சிடலாம். 4K எப்படி வாங்கணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் இந்த 43 இன்ச்சஸில் ஹரியோட மோஸ்ட் ரெக்கமெண்டட் டிவி என்னங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த ஃபுல் ஹெச்டி டிவி வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்துட்டு இதில் ஆண்ட்ராய்டு, இன்டர்நெட், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம். ஹரி இந்த டிவி 4K இல்லாத நான் இதுக்கடா வாங்கணும், நீங்கள் வாங்க வேண்டாங்க. வந்துட்டு இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு 4K யூஸ் இல்லை, ஆனால் அவங்களுக்கு நல்ல தரமான டிவி வேணும் அப்படின்னா இந்த டிவி எடுத்து கொடுங்க. வெறும் 15,000 ரூபா. 15 ரூபா தான். எங்களுக்கு 15 ரூபாய்க்கு மேலே ஹெச்டி கிடையாது. ஹெச்டியில் பல பிராண்ட் இருக்குதுங்க, பல மாடல்ஸ் இருக்குதுனால சொல்ல மாட்டேன் நான். வந்துட்டு இது இந்த மாடல் தான் வரும், இந்த ரேட்டு தான் வரும் உங்களுக்கு. வந்துட்டு அடுத்தது இது 42ங்களா? இது 43 இன்ச்சஸ். 43? அது மட்டும்தான் 40 இன்ச்சஸ். இது 43 இன்ச்சஸ். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 43 இன்ச்சஸ் இன்னைக்கு நிறைய கம்பெனியில் ஸ்கேம்ஸ் நடக்குது. என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன்ல அளந்து பார்த்தீங்கன்னா 40 தான் இருக்கும். கேட்டா வந்துட்டு இல்லைங்க அது அப்படி மடங்கி இருக்காமா, டிவி மடங்கி இருக்கு. எப்படி இப்படி போய் மடங்கினங்காட்டி புக்கு மடங்கின மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 43 இருக்குமா. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுல யாராச்சும் காது குத்தாதவங்க இருந்தீங்கன்னா கேட்டுக்குங்க. வந்துட்டு இந்த டிவி பொறுத்தளவுக்கு நம்ம டிவி பிரீசால 32னா 32 அக்யூரேட்டா இருக்கும், 40னா 40 அக்யூரேட்டா இருக்கும், 43 43 அக்யூரேட்டா இருக்கும், 50ல இருந்து 55ல இருந்து 65ல இருந்து 75 வரைக்கும் வந்துட்டு அக்யூரேட்டா இருக்கும். இங்கே வச்சிருக்காங்க, என்ன அளந்து பார்த்துக்கலாம். டேப் வந்து நம்ம வர வண்டியிலே இருக்கும். மாட்டி விட்டதுக்கு அப்புறம் தம்பி கொஞ்சம் அளந்து காமிங்கன்னா அளந்து காமிச்சிட்டு தான் பேமெண்ட் வாங்குவோம். வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா WebOS பிரீசால வந்து பாத்தீங்கன்னா போன வாட்டி லான்ச் பண்ணது WebOS வந்துட்டு. பட் ஹரி இது வந்துட்டு நல்லா இருக்குமா, 100% எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட நெகட்டிவ் சொல்றேன், கேட்டுக்குங்க. வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி வந்துட்டு 7.0.0 WebOS ஓட எல்ஜி சாஃப்ட்வேர் வந்துட்டு ஹை கிளாரிட்டி கம்பல்சரி ரெசல்யூஷன்ஸ் இருக்காது. வந்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், மீடியமாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வந்துட்டு இன்னைக்கு இந்த WebOS அப்படிங்கிறத வந்துட்டு நிறைய கம்பெனிஸில் வந்துட்டு இன்னைக்கு வந்து 22 ரூபா 23 ரூபாய்னு இது பண்ணுறாங்க. ஏன் இன்னைக்கு எல்ஜி கம்பெனிக்காரங்க வந்துட்டு WebOS வந்துட்டு வெளியில் கொடுத்துருக்காங்கன்னா அதுவே ஒரு சின்ன சின்ன லேக்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறங்காட்டி தான். நீங்கள் அதை போய் விழுந்து வாங்குற பட்சத்தில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த இஷ்யூஸ் இருக்குதுங்க. வந்துட்டு இந்த டிவி நம்ம கிட்ட வெறும் 17,000 ரூபா. இன்னைக்கு நீங்கள் வந்துட்டு WebOS நீங்கள் எந்த பிராண்டில் போய் வாங்கினாலும் 22,000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட வெறும் 17,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே WebOS தான் வந்துட்டு நாங்கள் அதில் சின்ன சேஞ்சஸ் கூட பண்ணுறதுல வந்துட்டு, ஏன்னா நம்மளோட பிரீஸாவுமே வந்துட்டு எல்ஜியோட டைப் பண்ணியாச்சு. போனோம் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நெட்டில் வந்துட்டு நம்மளோட பிரீஸான்னு சொல்லி போடுங்க, எல்ஜியோட சர்டிஃபிகேட்லேருந்து லேக்லேருந்து எல்லாமே இருக்குது. வந்துட்டு போய் சர்டிஃபிகேட் செக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ஆனால் வந்துட்டு நான் தான் சொல்கிறேன் அதில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது வந்துட்டு ஏன் மக்களுக்கு நான் கொடுக்குற ஒரு டிவிக்கு விளக்கம் அப்படிங்கிறது இதுதான். வந்துட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஹரிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க, இந்த WebOS எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பர்சனலாக கேட்டுக்குங்க. வந்துட்டு இதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது 32 இன்ச்சில் பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0 எப்படியோ 43 இன்ச்சஸில் WebOSல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.0 பிளாக் டைமண்ட் வந்துட்டு அதுதான் இந்த மாடல். வந்துட்டு இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்ஸுமே இருக்குது. இங்கே பாருங்கள் 5000 மூவிஸ் இன்பில்ட் இருக்கு. இங்கே பாருங்க கிட்டத்தட்ட எத்தனை மூவிஸ் வேணாலும் நீங்கள் இன்பில்ட்ஸாக வச்சுக்கலாம். வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆப்ஸ், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது இதில். இல்லை அப்படிங்கிறது அப்பா இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி 10 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு தான் பார்க்கணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது வந்துட்டு இந்த மாடல்ஸில். வந்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணிக்கலாம். வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோகிராஃபிக் 3D. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3D லேயர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க, ஜாயின்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள்.
ஆக்சுவலாக 3D வந்து கிளாஸ் போட்டால் 3D வந்து இதில் வந்து தெரியும். ஆமாம், இதில் வந்துட்டு பல பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லேயர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஆப்போசிட்டில் இது நெகட்டிவ் அது பாசிட்டிவ் ரெண்டு சேர்றப்ப தான் வந்துட்டு ஒரு 3D எஃபெக்ட்ஸ் தெரியுது. நார்மலாக ஒரு கண்ணாடி கொடுத்துட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னது பர்சனலாக அந்த 3Dன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் அவங்களோட 3Dயில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த கண்ணாடி போட்டு பார்த்தாவளோ தெரியாதுங்க வந்துட்டு. அதுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான வீடியோ போட்டு அதுக்குண்டான கேமரா கொடுக்கணும். அந்த அந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தாதான் இதில் சப்போர்ட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்துட்டு வீட்டில் குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க, ஏன் சாமி உனக்கு 3D தெரியுதா, கண்ணுக்கு முன்னாடி வருதா, கத்தி வருதா, ஃபயர் வருதான்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு பணம் கொடுங்க. வந்துட்டு 19,800 43 இன்ச்சஸ். ஓகே, ஸ்லிம் டைப். இங்கே வாங்க, இதுவுமே பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்லிம். ஆக்சுவலாக மொபைலை வச்சு காமிக்கிறாரு, ஏன்னா எல்லாமே ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஆமாம், சில டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 40 இன்ச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே நின்னாலும் டிவி பெருசாக தெரியும், அந்த அளவுக்கு இருக்கும். வந்துட்டு இந்த டிவி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லேருந்து பேசினாவே டிவி ரன் ஆகும். டேய் எனக்கு புரியவே மாட்டேதுடா, நீ சொல்கிறது செல்ஃபோன்லேருந்து பேசினா எப்போ ரன் ஆகும்ங்கிறீங்க. இங்கே வாங்க, அப்படியே இங்கே வாங்க. தமிழ் 4K சாங்ஸ். ஓ, இதுலேருந்து பேசணுன்னே அதில் வந்து ஒர்க் ஆகுது இல்லை? 4K 3D வீடியோ வேறு லெவலு. இங்கே செல்ஃபோன்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிப்பாங்க. 4K வீடியோ சாம ப்ரோ. நான் ஒரு டைம் பேசலாம், ஏன்னா உங்கள் வாய்ஸ்க்கு ஒர்க் ஆகுதா இல்லை என் வாய்ஸ்க்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்குறேன். லியோ அப்டேட் லியோ அப்டேட் வருமா? லியோ அப்டேட் வந்துருச்சு, சூப்பர் ப்ரோ. ஸோ செமையாக வந்து ஒர்க் ஆகுதுங்க இது. 4K வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்துருச்சு. ஓ, இதுலேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 4K அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் வாங்குகிற டிவி எப்படி தெரியுமா இருக்கும்? அதில் வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி இதில் என்ன ரெசல்யூஷன்ஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1080 வரைக்கும் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பிட்ஸ் ஹெச்டிஆரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம முன்னாடி இருந்து சொல்கிறது வந்துட்டு 2160 ஹெச்டிஆர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரிஜினல் 4Kக்கு மேலே ஹெச்டிஆர் சப்போர்ட்டோட வர்றது வந்துட்டு. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 19,800 நம்ம கொடுத்துட்ருக்கோம். வெப் கேமரா வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸோட, ப்ளஸ் வந்து 3D ஹாலோகிராஃபிக் சப்போர்ட்டோட, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்லிம்மு, செல்ஃபோன்லேருந்து பேசினாவே ரன் ஆகும். உங்களுக்கு எவிடன்ஸ் காமிச்சிட்டேன் நான். ப்ளஸ் இதெல்லாம் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் போதுண்டா அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் பணம் கொடுங்க. அதுவுமே எங்களுக்கு போதும். வந்துட்டு இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ தான். வந்து நாங்கள் எந்த டிவிக்குமே வந்துட்டு உங்கள்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இங்கேருந்து கிளம்புறப்ப 2,000 கொடுங்க, கிளம்புறப்ப அட்வான்ஸ் போடுங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், ரொம்ப எங்களோட டீம் சார்பாக உங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறது ஒரே விஷயம், நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிக்கங்க. புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு அங்கே போனதுக்கப்புறம் இல்லைங்க நான் வெளியில் போயிருக்கேன், நீங்கள் டிவி பார்த்துட்டு வேணும்னு சொன்னாலும் கூட நாங்கள் திருப்தியாக திரும்பி வந்துடுவோம். நீங்கள் வீட்டுக்கு வர வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை நான் ஊருக்கு போயிட்டேனுங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருங்க. தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருக்கலாம். வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் திருப்பி போகிறப்போ ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சுட்டு போயிருங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரியில் ₹1 நாங்கள் அட்வான்ஸ் வாங்காமல் போகிறோங்காட்டி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு நான் தான் சொல்கிறேன், நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. பசங்க போனால் சாப்பிட்டியான்னு சொல்லி சாப்பாடு போகிற இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க. சும்மா வந்துட்டு புக் பண்ணிட்டுங்க வீட்டில் வந்துட்டு நான் சும்மா புக் பண்ணி பார்த்தேன் வருவீங்களான்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன் பாருங்க, மனசை யாரையுமே நோகடிக்கிறாங்க. எல்லாருமே மனுஷங்க தான் ஆச்சு இல்லைங்களா? எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். இன்னைக்கு உங்களை யாரையுமே நான் இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்தினது கிடையாது. வந்துட்டு இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கோம். அது நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 100 பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் ஊருக்கு போயிட்டேன், நான் வந்துட்டு நிறைய டிவி பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் அட்வான்ஸ் வாங்குறாங்க. பட் இவங்க அட்வான்ஸ் வாங்கலன்றது நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். அது வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு நல்லது தான் அது. பட் அது வந்து மிஸ்பிஹேவ் வந்து பண்ண வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 43 இன்ச்சஸ்ல மோஸ்ட் ரெக்கமெண்ட் டிவியில் வந்துட்டு இந்த மாடல் இருக்குது. வெறும் 19,800 அப்படியே வாங்க. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா 1GB RAM 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 55 இன்ச்சஸ். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேங்க வாங்க அப்படியே வந்துட்டு. இந்த பீடிங் வந்து பார்த்துங்க எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஓ, போல்டாக இருக்குது. போல்ட்டாக இருக்கும்.
இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஐபிஎஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தா ஒயிட் ஷேட் அடிக்கும் கம்பல்சரி. இதெல்லாம் பிளாக் கலராக இருக்க வேண்டியது வந்துட்டு உங்களுக்கு கிரே கலராக தெரியும். ஏன்னா இது வந்துட்டு நான் ஐபிஎஸ் இது வந்து பிளாக் டைமண்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு 32,000 ரூபாய்க்கு நான் 55 இன்ச் கொடுக்குறேன். வடிவேல் கேட்குற மாதிரி அம்மாஸ் மேலே சத்தியமா அப்படிங்கிற மாதிரி சத்தியமாக கொடுத்துட்டு இருக்காங்க 32,000 ரூபாய்க்கு. நாங்களுமே அந்த 32,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு. இது வெறும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 32,000 ரூபாய்க்கு கொடுத்துறோம். ஓகே ஓகே. 55 இன்ச் ஆண்ட்ராய்டு, இன்டர்நெட், யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே இருக்குது இதில் வந்துட்டு. இந்த மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் உங்களுக்கு 32,000 ரூபா. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இந்த வாட்டரை பாருங்க எப்படி அங்கே பாருங்க சின்ன சின்ன டாட் கூட சூப்பராக தெரியுதுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வைஸில் எல்லாமே பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்ஓஎஸ் அப்படிங்கக்கூடியது 55 இன்ச் வந்துட்டு. இதில் கிளாரிட்டி எல்லாமே நல்லா உள்ள இருக்கல எல்ஜியோட பேனல் தாங்க. ஆமாங்க, பேனல்ஸ் எல்லாமே இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்ஜி சேம் எல்ஜி டிவி நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இதே சைஸ்க்கு வாங்கினா 80,000 ரூபா வரும். ஆனால் இந்த டிவியோட விலை வந்து கேட்டுக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓகே. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு யூஸ் பண்ணதில் பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷன் கம்மி வந்துட்டு. லேகிங் ப்ராப்ளம் இருக்குது வந்துட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஒவ்வொன்றும் உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியில் வரப்போ யூசர் ஃப்ரெண்ட்லி கண்டிப்பாக கிடையாது வந்துட்டு. இன்னைக்கு வெப்ஓஎஸ் அப்படிங்கிறது நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கினாலும் வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இது வந்து ஜெல்லிபீன் டைப்பு. நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு சாம்சங்காக இருக்கும், அதுலேயே ஜெல்லிபீன் இருக்கும். ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறது சாஃப்ட்வேர் ஒன்று தான் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு அந்த லேக் வந்துட்டு சிமிலராக உங்களுக்கு சேர்ந்து வரும். பிராண்டான வேற மாறலாம் வந்துட்டு. ஆனால் சாஃப்ட்வேருங்கிறது ஒன்று தான் வந்துட்டு. அந்த மாதிரி தான் இதில் வெப்ஓஎஸ் டிவி பேனல்ஸ் எல்லாமே எங்களோட ஒன்று தான். பட் வந்துட்டு இதில் என்ன அப்படின்னா லேகிங் வந்து சாஃப்ட்வேரில் கண்டிப்பாக இருக்குது வந்துட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் வந்துட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்லிப் பண்ணாமல் பாருங்கள் வந்துட்டு. வெப்ஓஎஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கேட்டுடுவாங்க. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 35,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற பிராண்டில் 42,000 ரூபா 50,000 ரூபா வெப்ஓஎஸ் எல்ஜி கம்பெனிங்க. எங்கள் அப்பா வந்துட்டு அதோட தான் டைப் பண்ணியிருக்காங்க வந்துட்டு அப்படிங்கிறாங்க வந்துட்டு. அந்த டிவி வந்து 45,000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு 35,000 ரூபா எங்களோட அதே டிவி தாங்க வந்துட்டு. இதில் ஸ்கேன் பண்ணி பாருங்க, பிரிச்சு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்க மதர் போர்டை கழட்டி பாருங்க, என்ன வேணாலும் பண்ணி விட இது பெஸ்ட்டாக இருக்குங்களா? இல்லை, அந்த டிவி வந்துட்டு அந்த ரேட் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னடா ஸ்பெஷாலிட்டி எனக்கு புரியவே மாட்டேங்குது ஹரினா. இது வந்துட்டு என்னோட மோஸ்ட் ரெக்கமெண்டட் டிவி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DDR3 ப்ராசஸர் வந்துட்டு வெர்ஷன் 11.0. இதுல வந்து கிளாரிட்டியுமே பக்காவா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை பாருங்க, இந்த தண்ணி வருதுங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் இதுல இருக்கிற அந்த தூரத்துல இருக்க துளி கூட நல்லா தெரியுது. அந்த பிளாக்கு கரெக்டாக தெரியுது. அந்த இடத்துல சின்ன கல் இருந்தாலும் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு ஷார்ட் நோஸோ இங்கே பாருங்கள். இது அந்த அப்படியே அந்த ஸ்டெம்பில் இருந்த இது அக்யூரேட்டு. ப்ளஸ் இங்கே பாருங்க, இங்கே தூசி, அந்த முடி தூசி, இதுக்கு மேலே வண்டுக்கு மேலே இருக்க தூசி எல்லாமே நல்லா தெரியும். எல்லாமே இந்த மாதிரி வீடியோங்க உங்கள் வீட்டுக்கு போட்டு நான் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் வீட்லேயே நான் செக் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் பணம் கொடுங்கன்னு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் போய் வாங்குறது எல்லாமே ஏமாந்துட்டு தாங்க இருக்கீங்க. இன்னைக்கு பக்காவாக சொல்ல போனால் ஷார்ப்னஸ் வந்து 100% இருக்க டிவி. ரேஷியோ வந்து 16.9 ரேஷியோ இருக்கிறது எந்த டிவியுமே கிடையாது. நம்ம டிவியில் இருக்குதுங்க. பிளாக் டைமண்டில் வந்து நம்ம கொடுக்குற வெர்ஷன் 2.2 வந்துட்டு ரேஷியோ வந்து 16.9 கொடுக்குறோம். பிட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 120 HSR கொடுக்குறோம் நம்ம வந்துட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வாட்ஸ் 28 வாட்ஸ் 14+14 வந்துட்டு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், 80 வாட் ஸ்பீக்கர் இருக்குங்க டிவியில். 80 வாட்ஸ் போட்டோம்னா டிவி புகஞ்சிருங்க வந்துட்டு. நாங்கள் ஹோம் தேட்டர் அவ்வளோ வச்சு கொடுக்குறோம். டிவியே வந்துட்டு இவ்வளோ ஸ்லிம்னு இருக்கிறோம். 80 வாட்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு டிவியில் எத்தனை வாட்ஸ்னு கூட சில பேருக்கு தெரியாம அது கேட்கறது. அது வந்துட்டு அவங்க விற்கிறது அப்படிதாங்க. வாங்குறவங்க வந்துட்டு கேட்டாங்கன்னா சரி அவங்களுக்கு தெரியலீங்க, இல்லைங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்கன்னு சொல்லலாம். விற்கிறவங்க கிட்ட 80 வாட்ஸ் இருக்குதுங்கிறாங்க அப்படின்றாங்க. தெரியாதனால பார்த்தீங்கன்னா 28 வாட்ஸுக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா கோடு விழுகும், வைப்ரேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு டிவியே இத்தனோண்டு தான் டிவி வந்துட்டு. சரி அது விடுங்க. நம்ம டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.2 55 இன்ச்சஸ் வந்து வெறும் 37,000 DDR3 ப்ராசஸரோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.0. இந்த மாடல் பார்த்துக்குங்க. DDR3 ப்ராசஸரோட 2GB RAM 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட நம்ம கொடுத்துருக்கோம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.0 வந்துட்டுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோடது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்துங்க எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள்.
யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஃபேஸ்புக்கு, ஸ்பாட்டிஃபை, அதான் சொல்கிறேன் பாருங்கள். மோஸ்ட் ரெக்கமெண்டட் டிவியில் இதுவும் என்னோட ஃபேவரட்டில் ஒன்று. ஏன் அப்படின்னா பிளாக் டைமண்ட் வெர்ஷனில் வர்றது எல்லாமே வந்துட்டு எங்களோட டீம்ஸ் வந்துட்டு ஸ்பெசிஃபைடாக செய்கிற சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு. பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0 நீங்கள் ப்ரீஸாவில் புக் பண்ணணும் அப்படின்னா 32 இன்ச்சஸ் பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0. அதே மாதிரி 43 இன்ச்சஸ் வேணுமா, 43 இன்ச்சஸ் வெர்ஷன் பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0. அதே மாதிரி இதுவும் தான் வந்துட்டு பிளாக் டைமண்டில் கிளாரிட்டி பக்காவாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவியை நீங்கள் டச் ஸ்க்ரீனாக மாற்றிக்கலாம் மினிமைஸ் மூலிமா. 3D இது என்னடா புதுசாக சொல்கிறேன் எனக்கு புரியல. சில பேர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு புதுசாக வரவங்களுக்கு தெரியாது. 3D அப்படிங்கிறது ஏலோகிராஃபிக். நீங்கள் போய் படம் பார்க்குறீங்களா தேட்டரில் கண்ணாடி போட்டு கண்ணுக்கு முன்னாடி அப்படியே ஸ்வாட்ஸிங்கன்னு வரும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம டிவிலையுமே கிளாஸ் போட்டு உங்களுக்கு காமிச்சதுக்கப்புறம் இருந்தால் மட்டும் பணம் கொடுங்க, இல்லாட்டி இந்த டிவி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்லாம் சொல்ல மாட்டேன். என்ன பட்ஜெட் வருது இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 37,000 ரூபா. 37 ரூபா. இதுக்கு மேலே எங்ககிட்ட மாடல்ஸே கிடையாது. சேம் இதே எல்ஜி பேனலில் இப்போ எல்ஜியே நீங்கள் எல்ஜின்னு ஒட்டியிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ குறைஞ்சது ஒரு 70 ரூபா வரும். இல்லை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி பிராண்டில் 3D ஒரிஜினல் நான் சொல்கிறேன் அந்த 3D எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1,10,000 ரூபா. ஓ அவ்வளோ வந்துடுது. 55 இன்ச்சு. இதே ஏன்னா WEMC அப்படிங்கக்கூடிய வந்து சாஃப்ட்வேர், ஐ மீன் வந்துட்டு ப்ராசஸர் ஸ்பீடு நம்மளோட DDR3 அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு அதில் ஒன்று இருக்குது வந்துட்டு. அந்த மாடல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,10,000 ரூபா வருது. பட் நம்ம அதே சாஃப்ட்வேர் அந்த EEMC அப்படிங்கிறது மட்டும் வராது வந்துட்டு. ப்ராசஸர் அது கொஞ்சம் கம்மி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா DDR3 கொடுத்துட்டு இருக்கும் ப்ராசஸர், கொஞ்சம் ஹை லெவல் கொடுத்துட்டு இருக்கோம் வந்துட்டு. 4 கோர் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 37,000 ரூபா. 37 ரூபா தான் இன்னைக்கு. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த டிவி வாங்குங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நான் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுங்க இந்த பிராண்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விசேஷம் இருந்துச்சுன்னா வாங்கிக்கிங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நார்மல் 32,000 மாடல் 37,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஏமாறுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் தான் சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, பெரியப்பா புள்ள, பெரியப்பா, பெரியம்மா, நிறைய உறவுகள் தான் எனக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க வந்துட்டு. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி தாராளமாக கேளுங்க. இந்த டிவி இருக்குதுங்க ஹரி என்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேருங்க இப்போ இந்த டிவி வாங்குறாங்களா, நான் இந்த ரேட் வருது அப்படின்னா என்கிட்ட ஒரு 30,000 ரூபா தான் இருக்குது, பரவாயில்ல அந்த 30,000 ரூபா கொடுங்க, 7,000 ரூபா வந்துட்டு நீங்கள் போட்டுவிடுங்க கூகுள் பேல. இன்றைக்கி வந்துட்டுங்க அந்த காலத்து மாதிரி மணி ஆர்டர் வச்சா தாட்டிட்டு இருக்கிறோம். ஃபோன் தலகணி கீழே வச்சு கூகுள் பே பண்ணிட்டு படுத்தா காலில் பணம் போயிடுது வந்துட்டு. நீங்கள் பணத்தை வந்துட்டு எனக்கு 30,000 ரூபா தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல வந்துட்டு அந்த 7,000 ரூபா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வாரத்தில் போட்டு விடுங்க வந்துட்டு. இது முடியாதவங்களுக்கு நான் சொல்கிறது வந்துட்டு அதுலேயுமே ஸ்கேம்ஸ் நடந்துச்சுங்க. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, நல்லவங்க வந்துட்டு 90% இருந்தால் அதில் வந்துட்டு இந்த மாதிரி சில பேர் வந்துட்டு 10% என்னோட மனசு நிறைய பேர் நோக்கடிச்சிருக்காங்க வந்துட்டு. ஏன்னா இன்றைக்கி நான் சரி நீங்கள் போங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த 8,500 ரூபா 8,000 ரூபா டிவின்னு நினைக்கிறேன், 8,000 ரூபா கொடுத்துருங்க, 2,000 ரூபா நம்ம அப்புறமேல் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் கிட்டத்தட்ட 10 பேர் பக்கத்தில் வந்துட்டு இன்னும் பேமெண்ட் போட்டு விடவே இல்லை. நான் தான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு ஒரு தேவைகள் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது நம்ம அந்த ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். அதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுற பட்சத்தில் வந்துட்டு அது சொல்கிறதுக்கு இது இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 65 இன்ச்சஸ் இருக்குதுலே பெரிய. இதில் வந்து பெரிய அப்படிங்கிறத விட வந்துட்டு நம்ம புது லான்ச் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரீயாக இருக்கிற மாடல் வந்துட்டு இவ்வளோ பெரிய டிவி இங்கே பார்த்துக்கோங்க. ஒருத்தர் பிடிக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய டிவி வந்துட்டு இதோட ரேட் சொல்லிடுறோம் 45,000 ரூபா. 45. இது வந்து பார்த்தீங்கன்னா WebOS ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9.0. இதோட வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28 வாட்ஸ் தான் வந்துட்டு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் ஷேட் கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஸாவோட பிளாக் டைமண்ட் கிடையாது வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா WebOS. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் எல்லாமே நேச்சுரலாக எல்லாமே இருக்கும். கிளாரிட்டியுமே உங்களுக்கு சிமிலரேஷன் தான் இருக்கும் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு இது ஈக்குவலேஷன் கண்டிப்பாக வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இது மிங்கிள் ஆகும் கலர். இது ஆக்சுவலாக வெள்ளை கலர் போட்டு கருப்பு கலராக சேர்றப்ப கிரே கலராக மாறுது வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 45,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு. இதில் முக்கியமான விஷயம் 5.1 ஆடியோ போட முடியாது. இந்த ஆப்டிக்கல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது நீங்கள் ஒரு 20,000 ரூபா செட்டு வாங்கியிருக்கேன், 30,000 ரூபா செட்டு வாங்கியிருக்கேன், ஆப்டிக்கல் போட்டுக்கலாமா ஹரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட முடியாது வந்துட்டு. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 HDMI வந்துடுது, 2 USB வந்துடுது, ப்ளஸ் வந்து ஒரு ஹெட்செட் போட்டுக்கலாம் வந்துட்டு. இதில் வீடியோ கான்ஃபரன்ஸ் கம்பல்சரி சப்போர்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா இது லைசன்ஸ்டு தான் வந்துட்டு. இது WebOS அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன சாஃப்ட்வேர்ஸ் இருக்குங்காட்டி வந்துட்டு இதில் அந்த சப்போர்ட்ஸ் இருக்காது. 3D கம்பல்சரி இருக்காது. 45,000 ரூபா கம்பல்சரி WebOS வருங்க வந்துட்டு. அடுத்த மாடல் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து
இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா டிவியவே மொபைலுக்கு கொண்டு வரலாம். இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஹரி எனக்கு டச் ஸ்க்ரீனாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிமோட் தூக்கி வச்சுருங்க, எதுவுமே வேண்டாம் வந்துட்டு. இங்கே பாருங்கள், இது ஹோம் பேஜாக நம்ம டிவியில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு செட்டிங்ஸ் அமுத்தணும், செட்டிங்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு அபவுட் எல்லாமே பார்த்துக்கலாம். 65 inches 2GB RAM, DDR3 ப்ராசஸர், 16GB வந்துட்டு EMMC மாடல் வந்துட்டு EMMC ப்ளஸ் வந்து வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11.0 பிளாக் டைமண்டோட வந்துட்டு நம்மளோட வெர்ஷன் 2.0 வந்துட்டு நம்மளோட ப்ரீஸாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து எல்லாமே நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது வந்துட்டு உங்களுக்கு. பாருங்க யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஃபேஸ்புக்கு ஒரு டிவியவே நம்ம இதுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இல்லாமல் வந்துட்டு இங்கே பாருங்கள் ரிமோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க ரிமோட் மவுஸ் வந்துடுது. அந்த மேலே நகர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஹரி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஸ் வந்துட்டு இதுக்கு டேரெக்டாக வந்துடும் உங்களுக்கு இதோட ஆப்ஸ். ஆமாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஆப்ஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா ஆப்பும் இருக்குங்க, ப்ரௌசரு உங்களுக்கு வந்து க்ரோம் எல்லாமே வந்து இதில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை கீபோர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு கீஸ். ஓகே. ஸோ எல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்குல்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது வந்துட்டு. இந்த பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.0 65 inches இப்போ லான்ச் பண்ணியிருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 47,000 ரூபா. 47 தான். ஆமாம், இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்துட்டு வெப்ஓஎஸை வந்துட்டு 50 ரூபா, 52 ரூபா, 55 ரூபா, நம்ம 47,000 ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் அந்த டிவி. பட் அதோட நெகட்டிவ்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்துட்டு. இந்த டிவியில் அந்த லேக் சிஸ்டம் கிடையாது வந்துட்டு. ப்ளஸ் ஈஸியாக நம்ம செல்ஃபோன் டச் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன்லேருந்து பேசி பாருங்க 4K வீடியோஸ் வந்துருச்சு உங்களுக்கு. அவ்வளோதான். இதில் வந்து என்ன நம்ம சொல்கிறோமோ கம்பல்சரி இதில் நெட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் இருக்கணும். ஃபைபர் பாக்ஸ் மேனட்ரியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இவ்வளோ டிவிஸ் வந்து ஒரே ஃபைபரில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் வந்து அது வந்து உங்களுக்கு அந்த இதில் ஓடிட்டு இருக்கீங்க பாருங்கள் 4K வீடியோஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 47 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இதில் வந்து ஆப்டிக்கல் டைப் போட்டுக்கலாம் வந்துட்டு. இப்போ நீங்கள் இந்த சைடு வாங்கின ஆப்டிக்கல் தெரியாது ஆப்டிக்கல். ஸோ சைடில் வந்து கேபிள் மாட்டுற இடத்துல தான் இருக்காங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப்டிக்கல் டைப் வந்துட்டு. ஓகே. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 HDMI ப்ளஸ் ஆப்டிக்கல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 USB கொடுத்துருவோம். ஒன்று வந்து கேமரா கொடுத்துருக்கோம் வந்துட்டு. ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுமே உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபைபரும் ப்ளஸ் வந்து ஃபயர் ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நீட்டாக பண்ணிக்கலாம் வந்துட்டு. இந்த ஸ்லிம்னஸ்மே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். சேம் மொபைல் தான் எல்லாமே. அவ்வளோதான் வந்துட்டு. இன்றைக்கி இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 65 இன்ச்சு நம்ம வீட்டில் வாங்கணும்னு முடிவு பண்ணுறவங்க இந்த டிவி எடுத்துக்கங்க 47,000 ரூபா. ஸோ ஃபைனலி நம்ம கிங் ஆஃப் தி டிவி நான் ஒழிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் வந்துட்டு. நானும் ஒழிஞ்சிக்கிறேன், 2 பேர் ஒழிஞ்சிக்கலாம், ஒழிஞ்சு விளாட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டிவி. மிகப்பெரிய டிவி வந்துட்டு 75 inches வந்துட்டுங்க. இந்த டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேமிங் ப்ராசஸர் வந்து அல்டிமேட் அள்ளி கொடுத்துருச்சு வந்துட்டு. இந்த டிவியும் சரி அந்த 65 inches கேம் விளாட்லாங்களா? கேமிங் ப்ராசஸர் பயங்கரமாக இருக்குங்க வந்துட்டு. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து பக்காவாக எடுத்து கொடுக்குது வந்துட்டு. இது வந்து PS5 இன்னைக்கு 4K லான்ச் ஆகிருக்கிறது போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய இங்கே பாருங்கள் என் ஹைட்டுக்கு நிற்கிது டிவி வந்து. ஓகே. இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 95,000 ரூபா. 95 ரூபா தான். 95,000 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி 1,20,000 ரூபாய்க்கு கம்மி எங்கேயுமே டிவி வாங்க முடியாது. பட் நம்ம 95,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்துட்டு. இந்த டிவிலையுமே பார்த்தீங்கன்னா 2 வேரியன்ட் இருக்குது வந்துட்டு. DDR1 ப்ராசஸர் இருக்குது ப்ளஸ் DDR3 ப்ராசஸர் இருக்குது வந்துட்டு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன ஒரு டைப்போடு இருக்குது வந்துட்டு. பிளாக் டைமண்டும் வெப்ஓஎஸ் மிக்சடு டைப் வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே. ThinQ AI அப்படிங்கக்கூடியது வந்துட்டு. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ஒரு இதில் வந்துட்டு இந்த டிவி கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நான் இங்கே இருக்கிற டிவி எல்லாமே செக் பண்ணி ப்ரீஸாலேயே என்ன அப்கிரேட் நம்ம கொடுக்கலாம். இன்றைக்கி 2,000 ரூபா ஜாஸ்தி கொடுத்தா எனக்கு நல்ல மாடல் வேணும்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இந்த மாடல் ஒன்று வெறும் 95,000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம வந்துட்டு. இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரெசல்யூஷன்ஸ். ஓகே. பார்த்துக்கங்க.
தண்ணிக்குள்ளே இருக்கிற பபிள்ஸும் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக வரும் வந்துட்டு 75 இன்ச்சஸ் நம்ம ப்ரீஸாவில் லான்ச் பண்ணியிருக்கோம் வந்துட்டு வெறும் 95 ரூபா. இதுலேயுமே யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஹாட்ஸ்டார் எல்லாமே இருக்குது. செல்ஃபோன்லேருந்து பேசினா டிவி ரன் ஆகுமா அது இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 3D டிவிங்க வந்துட்டு 75 இன்ச்சில் 3D நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம் வந்துட்டு. இதுலேயுமே வந்துட்டு அந்த சப்போர்ட்ஸ் இருக்குது வந்துட்டு. இதுக்கு 2 கிளாஸ் கொடுத்துருவோம் நம்ம வந்துட்டு, வெப் கேமரா கொடுத்துருவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி சார்ஜஸ் கம்பல்சரி வாங்குவோம் நம்ம வந்துட்டு. 2000 ரூபா நம்ம வாங்குறோம். எதுக்கு அப்படின்னா இது மிகப்பெரிய டிவி தூக்கி மாட்டுறதுக்கு 4 பேர் கம்பல்சரி வேணுங்க வந்துட்டு. இதில் ரெசல்யூஷன்ஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ஒயரிங்கு, கன்னு எல்லாமே இருக்குது. அதுக்கு 2000 ரூபா வாங்குறோம் நம்ம. இதோட நம்ம வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன்னா வந்துட்டு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் எது வாங்கினாலும் சரி வந்துட்டு பிளாக் டைமண்ட் வெர்ஷன் 2.1 சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க வந்துட்டு. 75 இன்ச்சஸ் மட்டும் மோஸ்ட் ரெக்கமெண்டட் வந்துட்டு. 75 இன்ச்சஸ் வாங்கணும் அப்படிங்கிறவங்க அப்போ நீங்கள் கஸ்டமர் கேர் கூப்பிட்டு ஹரிக்கு கான்ஃபரன்ஸ் போடுங்கன்னு சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கிங்க. என்ன டவுட் இருக்குங்கிறத கேட்டுக்கிங்க வந்துட்டு. ஸோ ஃபைனலி வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 100 பேரோட ஆஃபரை வந்து சொல்லிடலாம். தயவு செஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவியோட வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து நம்ம தீபாவளி எண்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதம் தான் இருக்குது. இந்த தீபாவளிக்கு வந்துட்டு எண்டிங் அப்போ நம்ம 100 பேத்துக்கு டிவி ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து ஸ்கேம்ஸ் அதுலேயுமே நடக்குது. எத்தனை பேர் எனக்கு ஸ்கேம்ஸ் பண்ணலாம், நான் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்கேம்ஸ் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வாரண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. 1 இயர் மெயின் வாரண்ட்டி கொடுக்குறோம், 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம். இதுலேயுமே வந்து இன்னொன்று பிரதர் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி அப்படிங்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா இடி விழுந்துருச்சா வாரண்ட்டி வராது, ஸ்பீக்கர் போச்சா அது வாரண்ட்டி வராது, மதர் போர்டு கருகிருச்சா வாரண்ட்டி வராது, பேனலில் லைன் வந்துருச்சா எதுக்கு வாரண்ட்டி வராது. டேய் அப்புறம் எதுக்கு வாரண்ட்டி கொடுக்குறீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரிய மாட்டேது வந்துட்டு. பட் நம்ம டிவியில் அப்படி கிடையாது. இன்னைக்கு இடியே விழுந்து போனாலும் வந்துட்டு அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு இதில் நான் பண்ணி கொடுத்தவங்களுக்கு தெரியும், பண்ணி கொடுக்காதவங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாமே நான் சொல்கிறது இன்னைக்கு 5 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனலில் டிவி வீடியோ போட்டது பிரீசா டீம் மட்டும்தான் வந்துட்டு. அதனால நீங்கள் நம்பி எடுக்கலாம் வந்துட்டு. மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க பிரதர், 100 பேத்துக்கு டிவி கொடுப்பேன். இதை நான் என் பிஸ்னஸ் மேலே என் மேலே பண்ணுற சத்தியம் வந்துட்டேன். சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹரி ப்ரோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபிடண்ட்டாக இருந்தாருன்னா பக்காவாக பண்ணிடுவார். ஸோ தீபாவளி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து போயிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து வீடியோ இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. இன்றைக்கி இருந்து வந்து நீங்கள் டிவி பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருவாங்க பில்லில். அதில் வந்து உங்களுக்கு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதில் வந்து 100 பேர் குழுக்கள் முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபராக டிவி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. நான் வந்துட்டு ஏன் மக்கள் வந்துட்டு சத்தியமாக ஃப்ரீக்கு வேண்டி கையேந்தி நிற்கக்கூடாது. அதனால் நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. கூப்பன்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் சார்ஜஸ் இருக்குது வந்துட்டு. அதில் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுப்பேன் நான். இன்றைக்கி 32 இன்ச் வாங்கியிருக்கீங்களா, 40 இன்ச் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி 43 இன்ச்சஸுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு கூப்பன்ஸில் வந்துட்டு ப்ரியாரிட்டி பிரகாரம் கம்பல்சரி நம்ம 100 பேருக்கு கொடுப்போம். நம்ம வந்துட்டு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்லிப் பண்ணாமல் பார்க்குறோங்க வந்துட்டு. ஓகே லாஸ்ட் வரைக்கும் பார்த்துற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சி முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று பண்ணதோட தமிழ் வாகர் பாய்.